ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரைட் ரைஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு, கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா மெலிசாக இருந்ததுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பீன்ஸையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகமை மெலிசா கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கோஸையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் கீழ் பார்ட்டை தனியாகவும் மேல் பார்ட்டை தனியாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அது கூட கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ரைஸ் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை உள்ள சேர்த்துனோடனே 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க. ஒரு பாதி வெந்த வரைக்கும் பார்த்து அதை கவனமா இறக்கிடுங்க. ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான இடமே. இது ரொம்ப குக் ஆனாலும் நமக்கு பிரச்சனை, கம்மியா குக் ஆயிடுச்சுனாலும் பிரச்சனை. இதை ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா இதை நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பேன்ல 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கீழ் பார்ட் உள்ள ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கிரீன் பீஸ் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்த்துக்காதீங்க. இந்த கடையில விற்கிற இந்த கலர் போட்ட பீஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்காதீங்க, அது நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸை சேர்த்துட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ பீன்ஸ் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா, ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டும் கொஞ்சம் குக் ஆனாலே போதும், அது நறுச்சுன்னா கூட நமக்கு டேஸ்டா தான் இருக்கும். இப்போ கேரட்டையும் சேர்த்து லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேப்சிகம் சேர்த்துப்போம். கேப்சிகம் சீக்கிரமா குக் ஆயிடும், அதனால நம்ம ரொம்ப சாட்டே பண்ணணும்லாம் இல்லை. கேரட்டும் பீன்ஸும் தான் கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். இப்போ கேப்சிகம் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா சாட்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம கோஸை சேர்த்துடலாம். கோஸோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால நம்ம கோஸை ஆட் பண்ணோன்னே 2 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக இந்த சுகரை ஆட் பண்றோம்னா, இந்த வெஜிடபிள்ஸோட கலர் மாறாம இருக்கிறதுக்காக, நமக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சுகரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோயா சாஸ் எதுக்கு ஆட் பண்றோம்னா, இந்த ஹோட்டல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த சோயா சாஸ். கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம், அப்பதான் அதோட ஃப்ளேவர் எல்லாம் ரைஸ்ல இறங்கும். இப்போ நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்காது. ஸோ நல்லா உங்களால எவ்வளவு முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அது கூட கொஞ்சம் பெப்பரை சேர்த்துக்க போறோம். இப்போ பெப்பர் ஒரு 1 to டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம இந்தியன்ஸ்ன்றனால நமக்கு அந்த காரம் இருக்கணும் இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலா நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ நமக்கு ஒரு டெலிஷியஸான ஹோட்டல்ல செஞ்ச மாதிரியே ஒரு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது உங்க வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஹோட்டலுக்கு போகும்போது இல்ல வீட்ல இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடும் போது இதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு என்ன பிடிக்கும், எது சூப்பரா இருக்குன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கோபி மஞ்சூரியன் இது கூட செஞ்சு சாப்பிட்டோம். அதோட ரெசிபி இன்னொரு வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.